கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணமில்லை. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. நம்ம இதை படிக்கும்போது நம்ம ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது பார்த்துருக்குறோம். அவர் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி தான் நாம் கர்த்தரை நம்பி செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே நீதியான செயல்கள் தான். வசனம் சொல்லுது, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. இந்த நீதிமொழிகள் தியானிச்சுட்டே இருக்கும்போது இன்னொரு வசனம் எனக்கு உணர்த்தப்பட்டுச்சு. அது நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். இப்போ அநீதியின் நிமித்தமாக நமக்கு வரக்கூடிய பொருள். அப்போ அந்த அநீதியின் திரவியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கர்த்தருடைய பலனால் உழைச்சி நம்ம சம்பாதிக்கிறோம். அதிலிருந்து நாம் கர்த்தருக்கு கொடுக்காம நமக்கு நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு அப்படின்னு நாம் சேமித்து வைக்கக்கூடிய அந்த திரவியங்கள் தான் அநியாயத்தின் திரவியங்கள். இப்போ கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்துருக்கிறாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான திராணியை கொடுத்துருக்கிறாரு. நாம் அதை சம்பாதித்து கர்த்தர் நமக்கு எதை ராஜ்யத்துக்கு விதைக்க சொல்கிறாரோ அதை நாம் ராஜ்யத்துக்கு விதைச்சிட்டு மிச்ச பணத்தை நாம் எல்லாவற்றிற்கும் உதவக்கூடியதாக இருக்கும். அது நமக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் நம்ம கர்த்தர் தந்த பலத்தினாலே சம்பாதிச்சுட்டு அதை கர்த்தருக்கே கொடுக்காம நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு வேணும் அப்படின்னு நம்ம வஞ்சிச்சு அதை வைக்கும்போது அது ஒரு அநியாயத்தின் திரவியமாக மாறுது. அது எதுக்கு உதவும்னா எதுக்குமே உதவாது. வசனம் சொல்லுது, அநியாயத்தின் திரவியம் எதுக்குமே உதவாது, ஆனால் நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும்.